முன்வைக்கிறாரா? இல்லை, அதான் காத்துருங்க. வெகு விரைவில் வந்து உங்கள் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிற விதத்தில் எது நடைமுறைக்கு சாத்தியப்படுமோ அப்படியான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறேன்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்புறமும் நம்ம அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு? ஒரு கட்சி கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக தவேக. ஆனால் வெறும் ஸ்டார் அந்தஸ்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்து நெடுநாள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொல்வது ஒரு பகல் கனவு. அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. விஜய் இன்னும் அரசியல்வாதி ஆகவே இல்லை. இன்னும் ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு நீட்சி தான் இருக்கிறது. அப்படி நீ வேணா பனையூர் பங்களாவை மக்களுக்கு எழுதி கொடு. கோபாலபுரத்தினுடைய வீடு என் மறைவுக்கு பின்னால், என் துணைவியின் மறைவுக்கு பின்னால் பொது மருத்துவமனையாக மாற்றப்படும்னு கலைஞர் சாசனம் எழுதிச்சு. உன்னை நம்பி ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட வரலையே. உன்னை நம்பி யாருமே வரலையே. ஒரு ஜான் பாண்டியன் வரல, கிருஷ்ணசாமி வரல, சிறு கட்சிகள் நடத்துறவங்க வரல, போராட்ட கட்சிக்காரங்க வரல. எந்த முறை வந்து விஜய் வந்து பயணப்பட்டாலும் அது வந்து ஒரு மரணத்தில் தான் முடிகிறது. முதல் மாநாட்டிலே தொடங்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி எல்லாருமே வந்துட்டாங்கன்ற மாதிரியும், இந்த 2 மாசத்துல ஸ்டாலின் பதவி இழந்துருவாரு, அது நம்ம தான் முதலமைச்சராக பதவி ஏற்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும். பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் சேலத்தில் இன்னைக்கு நிர்வாகிகள் சந்திப்பை அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறாரு. ஒரு பெருவாரியான மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் இங்கேருந்து காரில் பயணப்பட்டு அங்கே போயிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? மொத்தம் 5000 பேர் தான் வந்திருக்கான் கியூஆர் கோடு வழியாக. பிரம்மாண்ட கூட்டம்னு ஒன்று சொல்லவே முடியாது. தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஏறத்தாழ 200க்கு உட்பட்ட தொகுதிகள், 200 தொகுதிகளுக்குள்ள பயணம் செஞ்சுருக்கிறாரு, சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவர் சந்தித்த மக்களினுடைய எண்ணிக்கை கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது வந்து ஒரு துளி தான், கடலில் ஒரு துளி மாதிரி தான் அது. அதே மாதிரி திமுக சமீபத்தில் திருவண்ணாமலையில் இளைஞர் மாநாடை நடத்தினாங்க. அதை முடிச்சுட்டு விருதுநகரில் மிகப்பெரிய அளவில் நிர்வாகிகள் மாநாடே லட்சக்கணக்கான பேர். அப்போ அதிமுக திமுக என்கிற இருதுருவ அரசியலை தாண்டி தமிழ்நாட்டிலே இன்னொரு அரசியலே இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். திமுகவை எதிர்ப்பது தான் விஜயுடைய கொள்கைனா, அதற்கு வந்து அதிமுகன்னு ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்கும்போது அந்த வேலை அவருக்கு இல்லை. அவர் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய போயிருக்கலாம் நியாயமாக பார்த்தா. அவருடைய இடம் அதுதான். அதை தாண்டி அவர் என்ன நினைக்கிறார்னா, ஏதோ தானே அதிமுக ஆனது மாதிரியும், தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு அவர் பின்னாடி எல்லாருமே வந்துட்டாங்கன்ற மாதிரியும், இந்த 2 மாதத்தில் ஸ்டாலின் பதவி இழந்துருவார், அது நம்ம தான் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு மனப்பிராந்தியில் அவர் அலைஞ்சிட்ருக்காரு. மனப்பால் குடிக்கிறாரு தான் நான் பார்க்குறேனே தவிர அது ஒரு யதார்த்தத்திலே அவர் இல்லை. அவர் பேசுகிறது எல்லாத்திலையும் நீங்கள் அதிகாரத்தை எதிர்ப்பதன் மூலமாக நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம். அதிகாரம் யாரிடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எதிர்க்கிறதுக்கு உனக்கு தில்லு இருக்கா? ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதிகள் தரப்படவில்லை அப்படின்னு கேட்கறதுக்கான தில்லு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. தேசிய கல்விக் கொள்கையில் நிதி தர மறுக்கிறார்கள், மெட்ரோ பணிகளுக்கு நிதி தர மறுக்கிறார்கள், மதுரை கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே வெள்ள பேரிடர் வந்தபோது அதற்கு நிவாரணம் கூட தர மறுத்து விட்டார்கள், 7 ஆண்டு காலமாக எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காமல் வச்சிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுக்களை வந்து நீங்கள் வந்து 2 கட்சிகள் மீதும், மத்திய அரசின் மீதும் மாநில அரசின் மீதும் நீங்கள் மாறி மாறி குற்றச்சாட்டை சொல்லினீங்கன்னா உங்களை அரசியல் தலைவராக வந்து ஏற்பாங்க மக்கள். நீங்கள் ஒரு சைடாக பேசுகிறதும் அதிமுகங்கிற கட்சி களத்திலே இல்லை என்று சொல்வதற்குல அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. இல்லை, அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவங்க தரல இவங்க தரல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ண மாட்டேன், உங்களுக்காக நான் எவ்வளவு வேணுமானாலும் போராட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எதில் இப்போயே அவர் போராடலையே, அவர் எப்படி போராடுவாரன்னு நம்புறது நம்ம? அவர் போராட்ட களங்களில் எங்கேயாவது நின்றுருக்காரா? அப்போ மும்மொழி கொள்கையை வந்து நம் மீது திணிக்கிறார்கள், தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியை வந்து அவர்கள் கட்டாயமாக்க நினைக்கிறார்கள். அதான் இப்பையும் மொழி பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுதும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தடையாக இருப்பது மத்திய அரசாங்கம் தான் தடையாக இருக்கிறது. நீ அதையெல்லாம் நோக்கி ஒரு கேள்வியே இல்லையே. நான் கேட்குறது என்னென்னா, இங்கே வந்து திமுகவை விமர்சிக்க வேண்டாம், ஸ்டாலினை விமர்சிக்க வேண்டாம் நம்ம சொல்லலை. இங்கு ஒரு அதிகார மையம் இருக்கிறது, அது எதிர்ப்பதில் உங்களுக்கு தில் இருக்குது. இன்னொரு அதிகார மையத்தின் மீது உங்களுக்கு பயம் இருக்கிறது, அது ஏங்கிறத தெளிவுபடுத்தணும்ல. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நடக்கிற தேர்தல் எதுக்குங்க?
மாநில ஆட்சிக்கான தேர்தல் தான் நடக்குது. அப்படின்னும் போது நம்ம யாரை எதிர்க்கணும்? அவங்கள தானே எதிர்க்கணும். தேவையில்லாமல் நாம ஏன் ஒரு பிளாக் ஹோலில் கல்லெறியணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டார்க் ஏரியாவில் ஏன் கல்லெறியணும்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டிலே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் தமிழ்நாடு என்பது முதல்ல தனிநாடு கிடையாது. அது இந்தியாவினுடைய ஒன்றியத்திற்கு கீழே தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து குஜராத்திலே முந்திரா துறைமுகத்தில் அதானியினுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய துறைமுகத்தில் திடீர்னு வந்து ஒரு 3000 கிலோ வந்து போதைப் பொருட்கள் பிடிபட்டுச்சு, 10,000 கோடி மதிப்பு மிக்கது அப்படின்னு பிடிபட்டுச்சு. திடீர்னு அந்த கேஸை வந்து அமுக்கிட்டாங்க. அங்கிருந்து தான் அந்த தனியார் மயமாக்கப்பட்ட அந்த துறைமுகத்திலே இருந்து தான் இந்தியா முழுக்க போதைப்பொருள் விநியோகம் வந்து நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. மிக முக்கியமான புலனாய்வு பத்திரிகைகள்லாம் அதை வெளியிட்டிருக்கிறது. அப்போ போதைப் பொருள் வந்து சாமானியன் கையில் கிடைக்கிற போது, ஒரு சக நடிகன் கையில் கிடைக்கும், ஒரு ஸ்ரீகாந்த் மாதிரி ஒரு நடிகன் கைது செய்யப்படுகிற போது, வேறு சில தனிநபர்கள் கைது செய்யப்படுகிற போது, அது பூதாகரமாக நம்ம பேசுகிறோம்ல, அது ஒட்டுமொத்தமாக எப்படி சப்ளை ஆகுது, எங்கேருந்து அதோட நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற ஒரு தில் அவருக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எதாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் எந்த தீமையாக இருந்தாலும் சரி, அதனுடைய தொடர்ச்சி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து வரி கட்டுறோமா இல்லையா? ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் சாதாரணமாக ஹோட்டல் போய் சாப்பிட்டீங்கன்னா மாநிலத்துக்கான வந்து ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டி, சென்ட்ரலுக்கான ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கும் அதில். அப்போ நம்ம வந்து எல்லாவற்றிலும் வரி கட்டுறோம். நாம் கட்டிய வரியை அவர்கள் திரும்ப தருவதிலேயே பாரபட்சம் காட்டுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு மாதிரியும், குஜராத்துக்கு ஒரு மாதிரியும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியும் பாரபட்சம் காட்டுகிறார். இந்த குற்றச்சாட்டையெல்லாம் ஏன் சொல்லாமல் தவிர்க்கிறார்? அப்போ அவர் மேலே சந்தேகம் வருகிறது. இப்போ பாஜக ஏவி விட்ட ஆள் தான் விஜய் என்று பகிரங்கமாகவே திருமாவளவன் போன்றவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பாஜகவால் ஏவப்பட்டவர்கள் தான் வந்து அவர்களுடைய பாஜகவின் பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் கூட திருமாவளவன் சொல்கிறார். அதை மறுப்பதற்கு அவருக்கு எது தடையாக இருக்கிறது? அவருக்கு என்ன கொள்கையை முன்வைக்கிறார்? இதுவரைக்கும் சொல்லப்படாத ஏதாவது ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரா? இல்லை, அதான் காத்துருங்க. வெகு விரைவில் வந்து உங்கள் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிற விதத்தில் எது நடைமுறைக்கு சாத்தியப்படுமோ அப்படியான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறேன்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்புறமும் நம்ம அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல்? ஒரு கட்சி கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக தாவேகா இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 பேர் தான், 5000 சேர் போட முடியாதா? எதற்காக நீங்கள் உச்சி வெயிலில் பட்டப்பகலில் நண்பகலில் எதற்காக கூட்டம் நடத்துறீங்க? நீங்கள் கூட்டம் நடத்துகிறதா இருந்தால் பகல் பொழுது நடத்தக்கூடாது. மாலை பொழுதில் தான் எல்லாருமே பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளை நடத்துகிறாங்க. அதை மீறி பகலில் விழா நடத்தினா மேற்கூரை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அதுக்குன்னு ஒரு மேற்கூரை போடணும், ஒரு பந்தல் போடணும், அதான முறை. நாற்காலிகள் போடப்படணும். எதுவுமே இல்லாமல் ரசிக வெறியேறி கிடக்கிறவனை கொண்டு வந்து கொடிய வெயிலில் நிப்பாட்டி வச்சு அவன் வந்து ஒருத்தன் உயிர் இழந்துட்டான். 4 பேர் ஐசியூவில் கொண்டு போய் மருத்துவமனையில் இருக்கான். எந்த முறை வந்து விஜய் வந்து பயணப்பட்டாலும் அது வந்து ஒரு மரணத்தில் தான் முடிகிறது. முதல் மாநாட்டிலே தொடங்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாட்டிலேயுமே பாடியை தூக்காமல் ஒரு மாநாட்டை நடந்ததே இல்லை. அப்போ நீ முதல்ல உன்னை நம்பி வர்றவனே நீ காப்பாற்றலை. நீ எப்படி கட்சியை காப்பாற்றுவ? நீ எப்படி நான் ஆட்சியை காப்பாற்றுவ? மக்களை காப்பாற்றுவ? நாட்டை காப்பாற்றுவ? உன்னை இப்போ வேடிக்கை பார்க்க வருபவனுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வதே இல்லையே. தொடர்ந்து மரணங்கள் நிகழ்கிறது. யமனுக்கு வந்து எருமை மாடு தான் வாகனம்னு சொல்லப்பட்டது போய் விஜயினுடைய வருகை தான் இன்றைக்கு வந்து அதுக்கான அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீ பதில் சொல்வியா? நீ வந்து எதிராளியை குற்றச்சாட்டு சொல்வது இருக்கட்டும், உண்மைதான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லை, அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கா வந்து எங்கே போய் அனுமதி கேட்டாலும் அந்த அனுமதியை மறுக்கிறாங்க காவல்துறை. எந்த மண்டபத்தை கேட்டாலும் கொடுக்க விடாமல் செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான கடுமையான இது இல்லை, தடை இல்லை. ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முன்வைக்கிறாரு. இல்லை, அது முழுக்க அப்பட்டமான பொய். எஸ்ஓபிக்கு வேற சொல்கிறாரு, ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறாரு. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்றதை மாற்றி அது ஸ்டாலின் ஆப்ரேஷன்ற மாதிரி ரொம்ப அபத்தமான. இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்துக்கு வந்து அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரா? ஏன்னா போகிற இடம் பூரா எனக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? அப்படி யாராவது விஜயை தவிர வேறு யாராவது தமிழிசை சவுந்தரராஜனோ நயினா நாகேந்திரனோ நாங்கள் வெளியில் நடமாடவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்களா? மாற்று கருத்தை வந்து நிர்வாக ரீதியாக தான் வைக்கிறாங்க. யாருமே எங்களால் பொதுக்கூட்டம் போட முடியலை, மாநாடு போட முடியலன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்படி யாருமே சொல்லலையே. மதுரையில் மாநாடு நடக்குது, பல ஊர்களில் பல கட்சிகளுடைய கூட்டங்கள் நடக்கிறது, எத்தனையோ பேருடைய சுற்றுப்பயணம் நிகழ்கிறது. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் நடந்துன்னு இருக்குது. இப்போ மாமல்லபுரத்தில் அனுமதி மறுத்தா எப்படி வந்து நடத்தினாங்க? அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களெல்லாம் வரவழைத்தார்களே பஸ்ஸில், கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள மாமல்லபுரத்தில் நடத்தினாரே. தடை விதிக்கன்னா மாமல்லபுரம் என்ன மத்திய பிரதேசத்தோட கண்ட்ரோலில் இருக்குது?
தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தானே அது இருக்குது. தடை விதிக்கப்படவில்லை என்பதற்கு அதான சாட்சி. இப்போ நீங்கள் கூட்டத்தில் பேசிட்டீங்களே, தடை விதிச்சிருந்தா எப்படி கூட்டம் நடக்கும்? ஆனால் நியாயமாக பார்த்தா இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணமான உங்களுக்கு கூட்ட அனுமதியே முதல்ல தரக்கூடாது. அதுதான் முறையானது. அதனால் நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தில் நடிக்கலாம், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஜனநாயக சக்தியா என்பதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் 2026 அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து முடிவு செய்யப்பட்டுட்டு, ஒன்று தூய சக்தியான டிவிக்கு, இன்னொன்று தீய சக்தியான டிஎம்கே அப்படின்றாரு. அது தமிழ்நாட்டினுடைய நவீன ஒரு தமிழகத்தை உருவாக்கிய சிற்பிகளாக கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மாறி மாறி ஆண்ட அதிமுக திமுக என்கிற இரண்டு பெரிய கட்சிகளும் பல நலத்திட்டங்களை அதிமுகவும் திமுகவும் அடித்து கொண்டால் மக்களுக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல நலத்திட்டங்களை மாறி மாறி செஞ்சுருக்காங்க. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அடிக்கல் நாட்டியது கலைஞராக இருப்பார். அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இருக்கும். கிளாம்பாக்கத்துக்கு போங்க, அதை தொடங்கி வைத்தது அந்த திட்டத்தை அப்படின்னா எடப்பாடியாக இருப்பார். அதை திறந்து வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அப்போ இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்ததன் மூலமாக பல நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் வந்து விமான நிலையங்களையெல்லாம் விஞ்சக்கூடிய அளவிற்கு பேரொழியாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, எல்லாமே கட்டமைப்போடு இருக்கிறது பஞ்சப்பூருங்கிற பேரில். அப்போ எத்தனையோ திட்டங்களை மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க? இந்த ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லைன்னா நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? உங்களால் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மக்கள் சந்திப்பை கூட முறைப்படுத்த முடியவில்லை என்றால் விசில் அடிக்கிறாங்கன்னா உங்களால் எப்படி நீங்கள் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க முடியும்? உங்கள் கட்சி கட்டமைப்பை உங்களால் உருவாக்க முடியல, ஆட்சி கட்டமைப்பை எப்படி நீங்கள் சீர் செய்ய முடியும் உங்களால்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாரோ தொடங்கின கட்சிக்கு நாங்கள் வந்து தலைவராகலை, 30 வருஷமாக மக்கள் இயக்கத்தின் பேரில் மக்கள் பணி செஞ்சு இன்றைக்கு அந்த மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த மாதிரியான தைரியமும் தில்லும் இருக்கான்ற மாதிரி கேட்குறாரு. யாரோ உருவாக்கின கட்சியில் நீ வந்து குறுக்க வந்து தலைவராகக்கூடாதுன்னு யார் செங்கோட்டையனை பார்த்து சொன்னாரா? யாரை பார்த்து சொன்னாருன்னு நமக்கு தெரியலை. யாரோ உருவாக்கின கட்சினா இப்போ இவர் சொல்கிறார்ல, நான் யாரிடத்துல எதிர்பார்க்காமல் இருப்பேன், எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார்ல, அப்படி உண்மையிலேயே கொடுத்த தலைவர் எம்ஜிஆர். அவருடைய வீடு காது கேளாத ஒரு பள்ளியாக இருக்குது. இன்றைக்கு ராமாபுரத்திலே வந்து அவர் முதலமைச்சராக இருந்தபோது தங்கியிருந்த வீடு காது கேளாத ஒரு பள்ளியாக இருக்கிறது. அவருடைய சொத்தாக இருந்த சத்யா மூவிஸ் இன்றைக்கு கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி நீ வேணால் பனையூர் பங்களாவை மக்களுக்கு எழுதி கொடு. கோபாலபுரத்தினுடைய வீடு என் மறைவுக்கு பின்னால், என் துணைவியின் மறைவுக்கு பின்னால் பொது மருத்துவமனையாக மாற்றப்படும்னு கலைஞர் சாசனம் எழுதி வச்சிருக்காரு. அப்படி நீ மாற்றி கொடுக்க போறியா? நீயே அப்படி இல்லையே. உன்னிடத்தில் உதவியாளர்களாக இருந்தவங்க, உனக்கு பிஆர்ஓவாக இருந்தவனெல்லாம் வெளியில் வந்து பேசுகிறான், நீ எவ்வளோ பெரிய மோசமான தீய சக்தின்னு. நீ தீய சக்தியா இல்லையானா அவன் சொல்கிறான். தூய சக்தின்னு மக்கள் உன்னை நம்புவதற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற. சமீபத்தில் கூட வருமான வரியை மறைத்தார், 1.5 கோடியை வந்து அபராதம் கட்ட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கேன். அப்போ கூட அவர் நான் தவறு செய்யலைன்னு சொல்லலை. வெளியில் சொல்கிறது பூரா 200 கோடி வாங்குறாரு, 300 கோடி வாங்குறாருன்னு அவுத்து விட்றாங்க. கிட்ட போனால் 25 கோடி தான் அவருக்கு சம்பளம், 10 கோடியை வந்து அவர் ஒயிட்டில் வாங்கியிருக்காரு, 15 கோடியை தான் அவர் மறைச்சார், அதுக்கு வந்து அபராதம் போட்டதுக்கு 1.5 கோடி கட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தவறே செய்யவில்லை, நான் தூய சக்தின்னு அங்கே சொல்லலை, மேடையில் பேசுகிற மாதிரி தூய சக்தின்னு சொல்லலை. கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைம் முடிஞ்சு போச்சு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே நீங்கள் என் மேலே அபராதம் போட்டிருக்கணும், அந்த டைம் முடிஞ்ச பின்னாடி வழக்கு போட்டதுனால என்னை ரத்து செய்யுங்க அந்த வழக்கை, அப்படி தான் அவர் பேசுகிறார். அப்போ மொத்தத்தில் அவர் தான் குற்றங்கள் செய்யக்கூடியவர் தான், நான் வரியை ஏற்கக்கூடியவன் தான், நான் ஏமாற்று பெறுவழி தான் என்பதை அவர் கோர்ட்டிலே ஒத்துக்கிட்டார். அதனால் தூய சக்தி என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் விஜயிடத்தில் இல்லை. அதனால் தமிழ்நாடே எனக்கு வந்து வீடு அப்படின்லாம் சொல்கிறார். தமிழ்நாட்டில் வந்து அவருடைய எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறார் அவர். அப்படி மக்கள்கிட்ட வந்து அவருக்கான ஏகோபித்த வரவேற்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 8 கோடி பேர் என்னோட உறவுன்றாரு, தமிழ்நாடே என்னுடைய வீடு அப்படின்றாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் வீட்டிலேயே அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே கூட இல்லை. எல்லாருக்கும் வந்து வீடு, அதாவது முதல்ல அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு யோக்கியதை வேண்டும், ஒரு தகுதி வேண்டும். எதுவுமே இல்லாத ஒரு விஷயம். 8 கோடி பேருக்கு இவர் வந்து பாதுகாவலர் ஆயிடுவாரா? இன்னைக்கு நெரிசலில் சூரஜ்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளி, 37 வயசுக்காரன், 4-5 மணி நேரம் வெயிலில் நின்றதுனால, வெள்ளிப்பட்டறையில் பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, சரி 37 வயது இருக்கக்கூடிய சூரஜுங்கிறவர் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாட்டாளி தொழிலாளியே இன்னைக்கு வெயிலில் சுருண்டு செத்து போயிட்டான். அவனுக்கு பொறுப்பேற்பதற்கே நம்ம தான் கூவ வேண்டியிருக்கு, நம்ம தான் கத்த வேண்டியிருக்கு. உன்னை பார்க்க வருபவனுக்கே நீ பாதுகாப்பு தர முடியாதவன், அவர் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாதவன்,
உனக்கு மட்டும் தனி விமானம் சொகுசு விமானத்தில் வர தெரியுது எல்லா பயணங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போகிறதுக்கு. ஆனால் உன்னை பார்க்க வருபவனுக்கு வந்து நீ ஒரு பந்தல் போட முடியாதவனால் ஒரு ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட உனக்கு வாடகைக்கு வாங்கி போட முடியாதா? என்ன கூட்டம் நடத்துகிற, என்ன கட்சி நடத்துகிற, என்ன நீ வந்து நிர்வாகம், நீ என்ன எதிர்கட்சியை பார்த்து ஆளுங்கட்சியை பார்த்து பேசுகிறதுக்கான எந்த யோக்கியதையாவது உனக்கு இருக்கா? எதுவுமே இல்லையே. தலைவா படம் வந்தபோது நீ உனக்கு ஏற்பட்ட நெருக்கடிக்கு நீ எப்படி கைகட்டி நின்றாய் என்பதை இந்த நாடே பார்த்ததே. உனக்கு அங்கே தில்லு இருக்கா? தில்லு இல்லையே. இல்லை, நான் தான் சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் போய் பம்ம மாட்டேன், எந்த உரிமையும் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பம்மியதை தான் நாடே பார்த்ததே. ஏற்கனவே வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவிடத்திலே நீ கைகட்டி நீ வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ உலா வந்து கொண்டே இருக்கிறது சோசியல் மீடியாவில். நீ பம்மாத விஷயமே இல்லையே. இப்போ கூட கோர்ட்டில் போய் நீ பம்மியிருக்கல, 1.5 கோடி ரூபா கட்ட மாட்டோம்னு சொன்னது கூட நீ பம்மியிருக்க. குற்றமே நீ செய்யலை, நான் நிரபராதின்னு சொல்லவே இல்லையே ஒரு இடத்துல கூட. நீ கரூர் நெரிசல் மரணத்திற்கு கூட யார் மீதோ பழி போட்ட. இப்போ யார் மீது பழி போடுவ? வெறும் 5000 பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் கூடுதல் நெரிசல் கூட அதை சொல்ல முடியாது. வெயிலின் தாக்கத்தில் அப்போ நீ வந்து உதயசூரியன் மேலே வழக்கு போடுவியா? வெயிலின் தாக்கத்தினால இறந்து போயிட்டான் சூரஜுங்கிறவன். அதுக்கு காரணம் வந்து இப்போ செந்தில் பாலாஜி அந்த ஊரில் கிடையாது, சேலத்தில் கிடையாது. சேலத்தில் யார் வேற நீ வந்து குற்றம் சொல்லுவாப்ப? ஒவ்வொரு பொய்களாக நீ அவிழ்த்து விட்ற. நெல்லிக்காய் மூட்டை வந்து அவிழ்ந்து ஓடுவது மாதிரி உன்னுடைய எல்லாமே நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்கிறது. உன் பேச்சிலே எந்த புதிய கருத்துமே கிடையாது, உன்கிட்ட சரக்கே கிடையாது, மிடுக்கே கிடையாது, உன்கிட்ட ஒரு சங்கதியும் கிடையாது. நீ ரொம்ப ரொம்ப இத்து போன ஆள். சிலந்தி என்ன செய்யுமா? கூட கட்டிட்டு உலகத்திலேயே பாதுகாப்பான கோட்டையில் வசிக்கிறோம்னு நினைக்குமா? நூலாம்படை அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? லைட்டாக தொட்டானா அது மொத்தமாக வந்துடும். அது மாதிரி சிலந்தி வலையை கட்டி கொண்டு தன்னை வந்து சிம்மாசனத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வதைப் போல விஜய் தன்னைத்தானே பிரமித்துக் கொள்கிறார். மக்களுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இல்லை, மக்கள் நலனுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், இவ்வளவு நாளாக 30 வருஷமாக எனக்கு அவ்வளோ அன்பை வாரி கொடுத்துருக்குறீங்க, அந்த மக்களுடைய நலனுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றாரு. சினிமா தேட்டரில் படம் பார்க்கறது என்பது வேறு, திரையில் ஒருவனை பார்ப்பது என்பது வேறு, தரையில் ஒருவரை பார்ப்பது என்பது வேறு. எம்ஜிஆர் திரையில் மட்டும் கதாநாயகனாக இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஓட்டளித்திருக்க மாட்டாங்க. அவர் தரையில் இறங்கி அவர் எம்ஜிஆர் போகாத கிராமங்கள் கிடையாது, சந்திக்காத ஆட்களே கிடையாது. உன்னை மாதிரி கட்சி நிர்வாகியவே பார்க்காம இருந்தது இல்லை. அதனால் வெறும் ஸ்டார் அந்தஸ்தை மட்டுமே வைத்து கொண்டு அரசியல் செய்து நெடுநாள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொல்வது ஒரு பகற்கனவு. அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. விஜய் இன்னும் அரசியல்வாதி ஆகவே இல்லை. இன்னும் ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு நீட்சி தான் இருக்கிறது. விசில் சத்தம் கேட்பதனாலேயே ஒருத்தர் வெற்றி பெற்று விடுவார் என்று சொன்னால், சினிமா தேட்டரில் விசில் அடிக்கிறவனையெல்லாம் கொண்டு வந்து நீ வச்சுக்கிட்டு நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவேன்னு சொல்கிறதுக்குல இதை விட ஒரு அறியாமை எதுவுமே இல்லை. அதான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5000 வரைக்கும் வந்து உங்களுக்கு தேர்தலுக்காக பணம் தருவதற்கான வாய்ப்பு உண்டு, அந்த பணம் கொடுத்தா வாங்கிங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே அவங்க செவில் மேலே விசில் அடித்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்த தொகை யாருக்கு போகிறது? மகளிர் உரிமை தொகை என்பது யாருக்கு போகிறது? இல்லை, ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிற துணியில் கூட அதை வாக்குக்கு பணம் கொடுத்தனா இப்போ பீகாரில் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபா போட்டு விட்டாங்க பிஜேபி கட்சிக்காரங்க சேர்ந்து. அதை என்ன செஞ்சாங்க? அது அரசினுடைய இதாகவே செஞ்சாங்க. தொழில் தொடங்குவோருக்காக நாங்கள் கொடுக்குறோம் 10,000 கொடுக்குறோம்னு கூட சொல்லி பார்த்தாங்க. இங்கே அப்படி இல்லையே. மகளிர் உரிமை தொகை என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதை முடக்குவதற்கு இன்றைக்கு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டு அதை நிப்பாட்டணும், இது மூலமாக பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்களை வாக்காளர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை விடக்கூடாது என்பதற்கு ஒருத்தர் முயற்சி செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து தடை வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவுடனே அரசாங்கம் வந்து அதிகாலையிலேயே விழித்து கொண்டு ஸ்டாலின் உடனடியாக அதை அறிவிச்சிட்டார். அப்போ 5000 ரூபாங்கிறது என்னென்னா, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 தேர்தல் காலங்களிலே இந்த நலத்திட்டம் நிறுத்தப்படும் என்கிற அபாயம். நீங்கள் வெயில் காலங்களிலே அவர்களுக்கு கோடை காலத்திற்கான ஒரு சிறப்பு நிதியாக கூடுதல் நிதியாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வெறும் தேர்தல் அரசியலுக்காக இதை செய்தார்கள் என்று ஒரு கணக்கு வைத்துக்கொண்டால் ஆண்களுக்கு கிடைக்கிறது. இப்போ 3000 பெண்களுக்கு கொடுத்துட்டு அனைத்து ஆண்களுக்கும் 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. வாக்காளர்கள் என்பவர்கள் பெண்கள் மட்டும்தானா? அது ஏற்கனவே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரசியல் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருந்தால் இவர் என்ன செய்திருக்கலாம்? நான் வந்து என்னை தடை செய்து விட்டார்கள், மகளிர் உரிமை தொகையை கொடுக்க விடாமல் பாஜக தடை செய்து விட்டது, என்டிஏ கூட்டணி தடை செய்து விட்டது, பாருங்கள் மக்களை உங்களுக்கு கொடுப்பது கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதையும் அரசியல் பண்ண முடியும்ல? ஏன் அவர் உடனடியாக கொடுக்குறாரு? அது விளிம்பு நிலை மக்கள்கிட்ட போய் சேருது. அதான் அதில் ரொம்ப முக்கியமானது. அது வந்து அரசு ஊழியர் சம்பள உயர்வோ, அகவிலைப்படி உயர்வோ, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான சம்பள உயர்வோ, உயர்மட்டத்துக்கான உதவித்தொகை அல்லது அது சாமானியர்களுடைய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாட கூலி வேலைக்கு போகிறவர்கள், குடல் உழைப்பு தொழிலாளர்கள், பாட்டாளிகள்,
சாமானிய மக்கள் கைகளிலே கொண்டு போய் ஒரு பணத்தை சேர்ப்பது என்பது ஒரு அரசாங்கம் கருணையோடு இருக்கிறது. எப்படி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அது மாதிரியான ஒரு கருணை சார்ந்தது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் எப்பொழுதுமே நீங்கள் நலத்திட்டங்களின் வழியாகத்தான் ஆளுகிற அரசாங்கம் வந்து மக்களை வந்து நெருங்க முடியும். 12 ஆண்டு காலமாக பாஜக வந்து மத்தியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்காமல் வெறுமனே வாய்க்கொழுப்பாக பேசி கொண்டே இருப்பதனால மட்டும். அதனால தான் நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு, மோடியை நினச்சி எங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுறாதியம்மா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னது வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன் அதை சொல்கிறார் அவர் அப்படின்னா, அவருக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரவில்லை. அதனால் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுகவிற்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏன்னால் அதுவும் திராவிட கட்சி தான், அதுவும் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட கட்சி தான். அதனால் இன்றைக்கு அவர்கள் தற்காலிகமாக அந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்களுடைய தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற சிக்கல் அவர்களுக்கும் இருக்கிறது தங்களுக்கு. அதனால தான் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்த அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது பெரிய பூகம்பமாக இருக்குது. ஒரு குண்டு வந்து வீசணும், இப்போ வந்து வெல்வோம் ஒன்றாகன்னு திமுக சொல்லுது. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும், ஜெயிச்சதற்கு பிற்பாடு வெல்த்தை இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பம் நிகழ்கிறது, கூட்டணிக்கு வந்து சிக்கல் வருகிறது என்றால் நீங்கள் எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு திமுக தானே கேட்குறாங்க. விஜய் தான் 2026 முதலமைச்சர் வந்துருவாருன்னு சொல்லி யாருமே பனையூர் பங்களா பக்கம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? மாணிக் தாகூர் கிளம்பி நேராக போய் பனையூர் பங்களாவில் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுடலாம் அப்படின்னு கிளம்புனாரா? திருச்சி வேலுச்சாமி பனையூர் பங்களாவுக்கு போயிட்டாரா? பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டாரா? யாராவது வந்து வாய்ச்சவடால் பேசுகிறவங்க யாராவது அந்த களத்திற்கு சென்றவர்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யாராவது போயிருக்காங்களா? உன்னை நம்பி ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட வரலையே, உன்னை நம்பி யாருமே வரலையே. ஒரு ஜான் பாண்டியன் வரல, கிருஷ்ணசாமி வரல, சிறு கட்சிகள் நடத்துகிறவங்க வரல, போராட்ட கட்சிக்காரங்க வரல, யாருமே வரல. நீ ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்ல வேண்டும் ஆட்சியில் பங்கு தர முடியுமா முடியாதான்னு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்ல வேண்டும் அதிகாரத்தில் பங்கு தர முடியுமா முடியாதான்னு. அதனால் அதிமுக சொல்லுச்சா ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு பாஜகக்காரங்க சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? தனி பெரும்பான்மையோடு நாங்கள் தான் வெல்வோம் சொல்கிறாரு. தனித்தன்மையை காப்பாற்றுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உன்னை நம்பி யாருமே வரலையே. யாராவது பங்கு தேமுதிக வருதா? விஜயகாந்த் குடும்பத்தோடு நீங்கள் நெருக்கமானவன். விஜயகாந்தை வந்து கடந்த காலங்களிலே வந்து உங்கள் எவ்வளவோ விஷயங்களுக்கு உங்களுக்கு படத்தில் சினிமாவில் மார்க்கெட்டே இல்லாத காலத்தில் செந்தூர பாண்டின்னு ஒரு படத்தில் நடித்து கொடுத்து உங்களை ப்ரொமோட் பண்ணுறது கூட ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு. அவர்கள் ஏன் உங்களை நம்பி வரலை? நீ தான் பெரிய தலைவர் ஆகிட்டியல, அகில உலக தலைவர் ஆகிட்டிய. ட்ரம்பே உங்களை பார்த்து பயப்படுறாரு, மோடி பயப்படுறாரு. உலகத்தை ஸ்டாலின் வந்து பாவம் கண்ணை முழிச்சு பார்த்தா கூட விசில் தான் அடிக்கிறாருலாம் சொல்கிறீங்களே. அவ்வளோ பெரிய தலைவர் ஆனதுக்கு பின்னாடி ஏன் தேமுதிக அவங்க பின்னாடி வரல? ஏன் வந்து ஓபிஎஸ் வரமாட்டேங்கிறாரு? டிடிவி தினகரன் வர்றது மாதிரி பாவனை காமிச்சிட்டு ஏன் இங்கே போயிட்டார், என்டிஏ கூட்டணி போயிட்டார்? உங்களை நம்புவதற்கு ஒருவன் கூட இல்லையே. ஏன் என்ன காரணம்? அது நீ உருப்பட மாட்டேன், இந்த கட்சி விளங்காதுங்கிறதான காரணம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, செல்ஃப் எடுக்காத கூட்டணி கணக்குகள் வந்து இங்கே பலிக்காது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒன்று தாவேகா, இன்னொன்று டிஎம்கே அப்படிங்கிறதுல தான் இந்த தேர்தலே நடக்குதுன்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது செல்ஃப் எடுக்காத கட்சி என்ற ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். அவர் கட்சி தான் செல்ஃப் எடுக்காமல் இருக்கு. மாதம் ஒரு நாள் விடுமுறை கொண்டாட்டம் மாதிரி வெளியில் வரக்கூடிய அவரை நம்பிக்கொண்டு மக்கள் பிரச்சனையை அவர் எல்லாத்தையும் தீர்த்துருவாரா? இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை அவர் தீர்த்துருவாரா? அங்கன்வாடி பணியாளர்கள் பிரச்சனை அவர் தீர்த்துருவாரா? இவர் ஏதாவது ஒரு போராட்ட காலத்துக்கு போயிருக்காரா? முதல்ல துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர் போராடுறாங்கன்னா களத்துக்கு அவர் போனாரா? போனால் இவருக்கு தான் கூட்டம் வருதுல்ல. கூட்டம் வந்தால் நல்லது தானே, அரசாங்கம் அச்சப்படும்ல உங்களை பார்த்து. ஏன் களத்திற்கு உங்களால் போக முடியல? 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து பகலில் கூட்டம் நடத்தி எதற்கு மாலை பொழுதுக்குள்ளே நீங்கள் மறையிறிய? என்ன காரணம்? ஏன் உங்களால் வெளியில் வர முடியல? இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்ல முடியுமா? ஏன் மாலை நேர பொதுக்கூட்டம் நடத்தாமல் மத்தியானத்தில் வந்து கூட்டம் நடத்தி வெயிலில் சுருண்டு விழுந்து ஒருத்தன் சாகிறதுக்கு நீங்கள் ஒரு மரணத்திற்கு காரணமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து இதே வேலையை செய்கிறீங்களே. உங்களால் வந்து மரணம் நிகழாத கூட்டத்தை ஏன் நடத்த முடியல? விருதுநகர் மாநாட்டில் சாவு விழுந்துச்சா? 187 தொகுதிக்கு மேலே பயணம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கே எங்காவது இது மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறதா? உங்களுக்கு மட்டும் ஏன் திருப்பி திருப்பி நடக்குது? அதை சொல்லணும்ல. அப்படா விஜய்க்கு வந்து எந்த பொறுப்பும் கிடையாது. தன்னை நம்பி இருக்கிறவர்களையே பாதுகாக்க முடியாத ஒருவரால் தமிழ்நாட்டை ஒரு நாளும் பாதுகாக்க முடியாது. இல்லை, அந்த கூடியிருக்கிற அந்த கூட்டத்திட்ட ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்கிறாரு. நாங்கள் வந்து வாக்கிற்கு வந்து விலை கொடுத்து எங்களை வாங்க முடியாது, நாங்கள் வந்து விலைக்கு வாக்க விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழியையும் அவர் எடுத்திருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவன் மக்கள் வாங்கக்கூடாது, நான் மொத்தமாக வாங்கிட்டேன் மேலே, நீங்கள் மட்டும் காசு வாங்காதீங்க அப்படின்னு அது ஒரு கூட்டம் இருக்காங்க.
கட்சியை கொண்டு வந்து கூட்டம் எனக்கு பின்னாடி கூட்டம் திரளுகிறது என்று சொல்லி பெரிய கட்சிகளிடத்தில் பணம் வாங்கி கொண்டு மக்களை பார்த்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய யோக்கியர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை, இவர் வாங்கிக்கிங்கன்றாரு, உங்கள் பணம் தான், நீங்கள் வாங்கிங்க, ஆனால் ஓட்டு மட்டும் டிவி கேக்கு போட்டுருங்க. அது மக்கள் முடிவு செய்வார். யாருக்கு வந்து ஓட்டளிக்க வேண்டும் மக்களுக்கு தெரியும். யார் நல்லா டான்ஸ் ஆடுறா, யார் ஆட்சி நல்லா நடத்துகிறான்னு தெரியும். டான்ஸ் ஆடுறவரை தேட்டரில் போய் பார்ப்பாங்க, நல்ல ஆட்சி நடத்துகிறவரை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்துவாங்க. அதனால் மக்களுக்கு தெரியும் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். வெறுமனே வந்து எம்ஜிஆருடைய உழைப்பிலே 0.5% கூட இல்லாத ஒருவர் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்வதற்குல இதை விட ஒரு மிகப்பெரிய மனப்பிறழ்வு பைத்தியகாரத்தனம் எதுவுமே இல்லை. அவருடைய அசுர உழைப்புக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. அவர் அத்தனை நீண்ட உழைப்புக்கு பின்னாடி தான் முதலமைச்சர் ஆனார். ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் வெளியில் வந்து பஞ்ச டைலாக் பேசினா திமுகவை நான் வீழ்த்தி போடுவேன், அண்ணா திமுக களத்திலேயே இல்லை, பாஜகலாம் சீன்லேயே கிடையாது, இல்லாத கட்சி எதுக்கு பேசணும்னு சொல்கிறதன் மூலமாக இந்த ஒருதலை பட்சமான அரசியலின் மூலமாக விஜயினுடைய அசல் முகம் மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியாது. சார் அதுதான் தெளிவாக முன்வைக்கிறாரு சார். நாங்கள் எந்த வெறுப்பு அரசியலையும் முன்னோக்கி எது எடுத்துகிட்டு வரல, யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. இன்னமுமே அவரை ஏன் நீங்கள் நம்ம தயாராக இல்லைங்கிறத அரசியலுக்கு வந்து அவர் அதற்கான ஆளாக அவர் இல்லை என்று சொன்னால் எதற்காக கிறிஸ்துமஸ் அன்றே தாக்கப்பட்ட பல பேருக்கு ஏன் அவர் வந்து ஆறுதலாக நிற்கவில்லை? தாக்குதல் நடத்தியவர்கள் மீது ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை? திருப்பரங்குன்றத்திலே வந்து இருக்கக்கூடிய தர்காவை வந்து நாங்கள் வந்து ரீலொகேட் பண்ணுவோம், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று மதக்கலவரம் செய்வதற்காக சங்கிகளை அழைத்து கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து பிரச்சனை செய்தவர்களிடத்திலே நான் ஒருபோதும் வந்து மதுரையினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க விடமாட்டேன், தமிழ்நாட்டினுடைய சமய நல்லிணக்கத்தை வந்து நான் சாய்ப்பதற்கு விடமாட்டேன் என்ன ஏன் ஒரு அறிக்கை கூட இல்லை? ஏன் கள்ள மௌனமாக இருந்தீர்கள்? வெறுப்பு அரசியலுக்கு நீங்கள் விரோதி என்பது உண்மையாக இருந்தால் ஏன் களத்துக்கே வரலை? ஏன் கருத்து சொல்லலை? நீங்கள் கருத்திலும் இல்லை களத்திலும் இல்லை, உங்களை எப்படி நம்புவது? அதற்கான வாய்ப்பே இல்லை. சின்ன சின்ன க்யூட் வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி பார்க்குறேன். குழந்தைகள் வந்து பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பக்கத்தில் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, அதாவது விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற வீடியோலாம் பார்க்குறேன். அந்த பணியை தொடர்ச்சியாக செய்யுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் இன்றைக்கி வச்சுருக்கிறார். அதாவது குழந்தைகளுக்கு ஓட்டு கிடையாது. குழந்தைகள் அவரை விரும்புது அப்படின்னா இவர் ஒரு கார்ட்டூன் சேனல் ஆரம்பிக்கலாம், அது அவருக்கு ரொம்ப பயன்படும். அதுக்கு பதிலாக கார்ட்டூன் சேனலில் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக மக்கள் மாற்றவே மாட்டாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காதவர்கள், மக்கள் போராட்டங்களிலே கலந்து கொள்ளாதவர்கள், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நேரடியாக வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களை, கள்ளலாட்சிக்காரனையும் வந்து ஏற்கனவே பல வழக்குகளிலே சிக்கியவனையும் பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறவர்களை மக்கள் ஒரு நாளும் நம்ப மாட்டார்கள். விஜயினுடைய எதிர்காலம் ஒருவேளை சினிமாவில் வந்து மார்க்கெட் அவுட் ஆனால் அவருக்கு கார்ட்டூன் சேனல் அவரை காப்பாற்றும் என்பதைத்தான் அவருடைய அந்த பேச்சு காட்டுகிறது. இறுதியாக ஒரு கேள்வி, தொடர்ச்சியாக அவரோட பிரச்சாரங்கள் என்பது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் முழுவீச்சில் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைய பிரச்சாரம் உங்களை கவர்ந்திருக்கா இல்லையான்றது தான், மக்களை கவர்ந்திருக்குமா இல்லையாங்கிறது தான். அதாவது இன்றைய பிரச்சாரம் என்பது ஒரு மரணத்திலே முடிந்திருக்கிறது. இன்னும் 4 பேர் ஐசியூவில் இருக்கான், அவன் பிழைப்பானா இல்லையானே நமக்கு தெரியல. அதனால் மரணத்தை ரசிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மனநிலை இல்லை. யாருடைய துயரத்தையும் யாருடைய கண்ணீரையும் ரசிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டு மக்களும் இல்லை. அதனால் விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே தனிமைப்படுத்தப்பட வேண்டியவர், அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் என்பதைத்தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் சொல்லுகிறேன், இருதுருவ அரசியல் தான். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, ஸ்டாலினா எடப்பாடியா மட்டும்தான் அரசியல். மிச்சவர்கள் எல்லாம் ஆட்டத்திலே அதாவது துணை மாப்பிள்ளையாக இருக்கலாம், ஒரு நாளும் மாப்பிள்ளையாக முடியாது. ஆட்டக்களத்திலே அவர்கள் இல்லை. தூரமாக வீசின பந்தை தூக்கி கொண்டு வந்து கொடுக்குற இடத்துல இருக்காங்களே தவிர அவர்கள் ஆட்டக்காரர்களாக இல்லை, மைதானத்திலேயே இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. இது போன்ற அரசியல் ரீதியான கருத்துக்களையும் விவாதங்களையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பை த பீப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.